தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784515549 மற்றும் 9698851112. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிக்கிற ஆனி வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம், நான் ஆனி. நான் இங்கே வந்து அட்வான்ஸ் டிப்ளமோ படிக்க ஜாயின் பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்து டிப்ளமோ அண்ட் அட்வான்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கேன். சி தெரப்பிக்காகவும் ரிஃப்ளெக்ஸாலஜிக்காகவும் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். சி தெரப்பியில் வந்துட்டு மேம் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாங்க. எப்படி வந்து நேச்சுரலாக ஹீல் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. அப்பார்ட் ஃப்ரம் நீடிலிங், ஏன்னா அக்குப்ரெஷர் நீடில் அதை தவிர்த்து வேறு என்னென்ன மூலியமாகவும் நம்ம வந்து நேச்சுரலாக ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தெளிவாக சொன்னாங்க. அதில் வந்து ஐக்கு சம்மந்தப்பட்ட சி தெரப்பி வந்து நான் வீட்டில் வந்து எங்கள் அத்தைக்கு பண்ணினேன். நல்லாவே கேட்டுச்சு. அதே மாதிரி இவங்க ரிஃப்ளெக்ஸாலஜியும் எடுக்கிறாங்க, நிறையா டாபிக்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டா வீட்டில் வந்து எதுக்கெல்லாம் நம்மளால் ஹீல் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெடிசின்ஸ் இல்லாமல் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஆனி வந்து படிச்சுட்டு கரெக்டாக ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம் நிறைய சொல்லி தருவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். கேலக்ஸி பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலில் தான் கவனம் வச்சு சொல்லி தந்துட்டுருக்குறோம். இவங்க வந்து படிச்சுட்டு அவங்க ஆன்ட்டிக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால போய் உடனே படித்ததை அப்ளை பண்ணி பார்த்துருக்குறாங்க. நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் அருமையாக இருக்கும். கண்ணில் எல்லாம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம கைகள்லேயே இருக்கும். உள்ளங்கைகளில், புறங்கையில், நம்ம பாதங்கால்களில், புறங்கால்கள் எல்லாம் பிரதிபலிக்கும். இப்போ கண்ணுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், நம்ம ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, லிவருக்கு, அந்த மாதிரி எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம கைகளில் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அழுத்தி விட்டுட்டு அதில் வந்து நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள், இப்போது மிளகு, கடுகு, அப்புறம் வெந்தயம், இந்த மாதிரி இருக்கிற சீடு எல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கண் எனர்ஜியாகும். விதைகளில் இருக்கிற உயிரியல் அலைகள், பயாலஜிக்கல் வேவ்ஸ் வந்து வெளிப்பட்டு நமக்கு வந்து அருமையாக கண் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். விதைகள் தான் சோலைகளையும் பூங்காக்களையும் காடுகளையும் எல்லாத்தையுமே உருவாக்குறது விதைகள் தான். அப்போ விதைகளில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூத சக்தியும் அதில் அடங்கி இருக்குது. அதை வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது அந்த சக்திகள் வெளிப்பட்டு நமக்கு வந்து உள்ளுறுப்புகள் வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். அதுதான் சுஜோக் அண்ட் சீடு தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. சுஜோக் தெரப்பி அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்புகள் எந்தெந்த இடத்துல உள்ளங்கைகளில், புறங்கைகளில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது சுஜோக் தெரப்பி. அந்த இடத்துல எப்படி விதைகளை அப்ளை பண்ணி நோய்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறது சீடு தெரப்பி. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க படிச்சுட்டு அப்ளை பண்ணி அருமையாக சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இவ்வளோ அருமையாக ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி அருமையான ஒரு சப்ஜெக்ட் இதெல்லாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து அந்த கண் பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ண அந்த கண் பகுதியை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இந்த பகுதியில் வந்து நீங்கள் மிளகு அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண் பிரச்சனைகள் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த சுஜோக் அண்ட் சீடு தெரப்பி மெத்தடை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கையில் உள்ளங்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் இந்த பக்கம், அதாவது இந்த இது வந்து மேடு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இந்த இடத்துல 2 கண்ணை பிரதிபலிக்கும்.
இது ஒரு கண்ணு நமக்கு நல்ல கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்படி அழுத்தி பார்த்தீங்கனாலே அப்படிம்பாங்க. கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தூரப்பார்வை, கிட்ட பார்வை, இல்லை கண்ணில் கேட்ராக்ட் இருக்கிறது, இது மாதிரி எது இருந்தாலும் இப்படி வந்து அழுத்தி பார்த்தோம்னாலே நல்லா வலி தெரியும். இந்த இடத்த வந்து நல்ல பாயிண்ட்டாக இப்படி ப்ரெஷர் கொடுத்துருங்க. கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழுத்தி பார்த்து அந்த பிரச்சனை இருக்கிறத வலிக்கிற இடத்த வச்சும் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே வலி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சு பாருங்கள். அப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ கண்ணு பிரச்சனை இருந்தால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோபோர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 பெப்பர், அதாவது மிளகு, நம்ம சமையலறையில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கண் பக்கம் அதில் வச்சு ஒட்டிடணும். 3 நாளைக்கு வந்து மிளகு ஒட்டணும். அப்புறம் அதுக்கப்புறம் 3 நாளைக்கு தட்டைப்பயிறு, இந்த மாதிரி மாற்றி ஒட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கணும். சுஜோக் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீடு அப்ளை பண்ணுறோம் சுஜோக் தெரப்பியில். இந்த மாதிரி இன்னொரு டேப்பு கூட போட்டு ஒட்டிக்கலாம். நைட் ஒட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 மணி நேரம் இருந்தால் போதும். பகலில் டைம் இருந்தாலும் உங்களுக்கு பகலில் 4-5 மணி நேரம் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அப்பப்போ ஞாபகம் வரப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு மைக்ரோபோர் டேப் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த 2வது விரல்லேருந்து 3வது விரல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வயிறு பகுதியை பிரதிபலிக்கும். இங்கே கண்ணுக்கு மிளகு வைக்கும்போது உடம்பு சூடாகும். அதனால் இந்த பகுதியை வந்து நம்ம கூல் பண்ணணும். இண்டெக்ஸில், அதாவது ஆள்காட்டி விரலோட கீழ் பக்கத்தில் இந்த வெந்தயத்தை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பேலன்ஸ் ஆகிக்கும். இன்னொரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். கண் பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத உணரலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 48 டேஸ், அதாவது 48 நாள் ஒரு மண்டலம் ஒட்டுறது ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ அட்வான்ஸ்டு டிப்ளமோவுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டிப்ளமோ, சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து அக்குபஞ்சர் கூட இதெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இது ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அட்வான்ஸ்டு டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி, டயட் அண்ட் நியூட்ரிஷன், ஐரிடாலஜி, அப்புறம் வந்து ஆரிக்குலோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுலேயே நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு இருக்கும். இப்போ காது அக்குபஞ்சர் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா எளிமையாக அப்ளை பண்ணிக்க முடியும். அவ்வளோ ஒரு அருமையான சப்ஜெக்ட். WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நாமே மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய வகுப்புகளும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.